ஆகாஷவாணி திருச்சி வானொலியின் அலைவரிசைகள்ல நேயர்கள் கேட்கவிருப்பது கிராம சமுதாயம் அரணாகும் கல்வி தொகுப்பு. செல்வத்துல பல வகை இருக்கு, அதுல கல்வியும் ஒரு வகை. ஒவ்வொருத்தருக்கும் கல்வி ரொம்பவும் அவசியம். கல்விங்கிற ஒண்ணுதான் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஒரு மனுஷனோட கூடவே வரக்கூடியது. சிறந்த கல்வி ஒரு மனுஷனை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். கல்விதான் மனிதனோட அறிவு கண்களை திறக்குது, பகுத்தறிவை உருவாக்கி அவனை வழி நடத்துது. கல்வியில சிறந்தவங்க சமூகத்துல உயர்வானவங்களா மதிக்கப்படுவாங்க. ஒரு செல்வந்தன் கூட கால சூழ்நிலையால வறுமை நிலைக்கு தள்ளப்படலாம். ஆனா கல்வி உடையவன் அது மாதிரி இல்லாம தனது நிலையை மேம்படுத்தி உயர்த்திக்க முடியும். இப்படியெல்லாம் நாம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கல்வி பத்தி இன்னும் மக்கள் கிட்ட நிறைய கருத்துக்கள் இருக்கு. கேட்கலாமா? என் பேர் அருணா தேவி செந்தில்குமார். நான் பிகாம் பிஜிடிசிஏ முடிச்சிருக்கேன். தனியார் மருத்துவமனையில் இது வரைக்கும் 15 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமாவும். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் இங்கே இல்லை, அவங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க. நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து என் பொண்ணுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சுட்டு வேலையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்து என் பொண்ணையும் பார்த்துக்கிறேன்னா அதுக்கு என்னோட படிப்பு தான் முதல் காரணம். எங்கள் வீட்டுக்காரரோட துணை இல்லாமல் நான் எல்லாமே பண்ணுறேன். அப்படின்னும் போது படிப்பு இருக்கணும், அதுதான் மெயினு. படிப்பு இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸ்கூலுக்கே போகிறோம், ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் நம்மளால் படித்து ஃபில்லப் பண்ணணும். அது மாதிரி எல்லாம் பண்ணணும்னா படிப்புன்றது முக்கியம். இப்போ உள்ள காலகட்டத்தில் கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போனால் தான் சர்வைவல் பண்ண முடியுது. நம்மளால் ஜென்ஸை மட்டும் நம்ம டிபெண்ட் பண்ணியும் இருக்க முடியாது. நம்மளுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், லேடிஸும் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க இப்போல்லாம் அப்படின்றது. அப்போ படிப்பு ஒரு முக்கியம்தான். 2வது வேலைக்கு போகிறணுன்றதுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியும், அதுக்கு கூட படிப்பு முக்கியம். இப்போல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய 2 டிகிரி 3 டிகிரி அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அது எல்லாமே பாராட்டத்தக்கது. எல்லாருமே நல்லா படிக்கணும். காசு பணம் படிப்பு வச்சு சம்பாரிச்சுக்கலாம். அருணாதேவி செந்தில்குமார் அவங்க படிப்புங்கிறது இப்ப இருக்க காலகட்டத்துக்கு ரொம்பவே முக்கியங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்தது யாரு? கல்வி பத்தி அவங்க கருத்து என்ன கேட்கலாம். கலா சுப்பிரமணியன். எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. என்னுடைய 3 பொம்பளை பிள்ளைங்களுமே நல்லா படிக்க வைக்கணுங்கிறதான் என்னோட ஆசை. நான் நிறைய படிக்கணும், ஒரு வேலைக்கு போகணும், பதவியில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எங்கள் அப்பா படிக்க வைக்கணும் தான் நினைச்சாரு, முடியல. ஆனால் எங்கள் அப்பா நிறைவேற்றாத நான் என் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், கடன் வாங்கி எப்படியாவது படிக்க வைக்கணும். என்னால் படிக்க வைக்க முடியாத சூழ்நிலையிலையும் நான் நிறைய பேர்த்துக்கு உதவி வாங்கி கடன் வாங்கி என் 3 பிள்ளைகளையும் படிக்க வச்சேன். முதல் பெண் மாண்டிசோரி ஆசிரியராக இருக்கிறாள். 2வது பெண் அரபு கண்ட்ரியில் என்ஜினியராக பணிபுரிகிறாள். 3வது பெண்ணும் அரபு கண்ட்ரியில் என்ஜினியராக பணிபுரிகிறாள். அவங்களால முடிஞ்சதை சம்பாதிக்கிறாங்க. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைலாம் கிடையாது, எல்லா குழந்தைகளும் ஒண்ணுதான். எனக்கு என்ன வேணுமோ கேட்கறது, உனக்கு என்னம்மா வேணும் இந்த உலகத்துல ஆசை அப்படின்னு கேட்கறதையும் வாங்கி கொடுக்குற அளவில் இருக்காங்க. அதனால கட்டாயம் ஒவ்வொருவரும் தங்களுடைய பெண் பிள்ளைகள் யாரும் ஆண் பிள்ளைகள் எல்லாமே சமம் நன்றாக படிக்க வேண்டும். கல்விதான் நம்மள நம்மளுடைய வாழ்க்கைய மாற்றும். கலா சுப்பிரமணியம் அவங்கள பாராட்டியே ஆகணும். 3மே பொம்பளை பிள்ளைங்க இருந்தா கூட அவங்கள சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு படிக்க வச்சிருக்காங்க. படிப்போட அவசியத்தை நல்லாவே புரிஞ்சிருக்காங்க. அடுத்து வரவங்க என்ன சொல்றாங்கன்னு தான் கேட்டுருவோமே. பாக்கியலட்சுமி செல்வம். MBA படிச்சிருக்கேன். படிச்சதுனால தான் நான் இப்போ ஒரு தனியார் நிறுவனத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என் குடும்பத்தை பார்க்குற அளவுக்கான தகுதியான ஒரு சம்பளம் கிடைக்கிது. என் படிப்புனால தான் எனக்கு இந்த சம்பளம். என்னோட கணவர் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு போதிய வருமானம் ஓரளவு இருக்குது. ஆனாலும் அவரும் நல்லா படித்தவர் தான். படித்தனால தான் அவரால் பிஸ்னஸ் எல்லாம் பண்ண முடியுது. அந்த படிப்பு இருக்கிறனால தான் அவரால் மற்ற தமிழ் தெரியாதவங்க கிட்ட இங்கிலீஷில் இந்த மாதிரி பேசி நல்லா ஒர்க் பண்ண முடியுது. எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனும் இப்போ படிச்சுட்டு இருக்கான். நல்லா படின்னு நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இந்த காலத்துல பொறுத்த வரைக்கும் படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்பு இல்லைன்னா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனா கூட என்ன படிச்சிருக்கீங்க, அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு சேலரியும் கொடுக்குறாங்க, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்ட்டு. படிப்பு இருந்தா மட்டுமே தான் ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா ஒரு மரியாதையும் நமக்கு கிடைக்குது. ஒரு வெளியூரே போனோம் அல்லது வெளிநாடு போனோம், எதுவா இருந்தாலுமே நம்மளோட படிப்பு இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம
ஓரளவு நம்ம அங்கே போயிட்டு ஒரு 4 நாள் தங்குறோம் அப்படின்னா போயிட்டு பத்திரமா வந்துடலாம். படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப காலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து படிப்பை வந்து அவ்வளோக்கா நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. எனக்கே எங்கள் வீட்டில எல்லாம் அந்த அளவுக்கு படின்னுலாம் சொன்னதில்லை. நாங்களா படிச்சுதான் நாங்கள் எம்பிஏ பண்ணியிருக்கோம். ஒரு வீடு வாங்கணும்னா காசு பணம் வேணும். எல்லாத்துக்குமே படிப்பு இருந்தால் மட்டுமே நம்மளால வாழ முடியும் அப்படின்ற காலம் வந்துடுச்சு. அதனால கண்டிப்பா படிப்பு வேணும். பாகியலட்சுமி அவங்க சொல்றதும் சரிதாங்க. படிப்பு இருந்தாதான் வேலை செய்யற இடத்துல மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும். உண்மைதானே? அடுத்து வர கீதா என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இன்று ஆங்கில வழி கல்வியாகட்டும், தமிழ் வழி கல்வியாகட்டும், கல்வி அறிவு மிக மிக முக்கியமானது. பொன் பொருள் தேவையில்லை, கல்வி அறிவு இருந்தால் போதும். அவர்கள் சாதிக்க பல வழிகள் உண்டு. கடற்கடந்து வாணிபம் செய்தாலும் சரி, விண்வெளி பயணம் செய்தாலும் சரி, கல்வி அறிவு இருந்தால் மட்டுமே நாம் சாதிக்க முடியும். எந்த துணையும் தேவையில்லை. மனிதனுக்கு கல்வி அறிவு ஒன்று மட்டும் வாழ்க்கையில் நிரந்தரமாக வேண்டும். இதை அனைவரும் உணர வேண்டும். கீதா அவங்க சொல்ற மாதிரி கல்வி ஒன்று இருந்தா போதுங்க, எந்த துணையுமே தேவையில்லை. நாம் அங்கங்க கேட்டிருப்போம், எதிர்த்த வீட்டுக்காரரு படித்தவர் தான், ஆனால் வாடகை வீட்டில் தான் குடியிருக்காரு. 3வது தெருவில் இருக்கிறாரே, அவர் படித்த பட்டதாரியெல்லாம் இல்லை, ஆனால் காசை குமிக்கிறாரு. 4வது வகுப்பு கூட 4 வருஷம் படித்தவர் அப்படின்னுலாம் கேட்டிருப்போம். இதையெல்லாம் கேட்கும்போது படிப்பும் அவசியமா அப்படின்னு கூட தோணும். இவங்க சொல்கிறத கேளுங்களேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க பாருங்க. நான் இந்திரா, நான் ஐயம்பாளையம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் இருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஒரு பெரிய குடும்பத்தில் ஒரு 5 பசங்களோட பிறந்த ஒரு பொண்ணு. நான் நடுத்தர குடும்பத்தில் பிறந்த நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். நான் வந்து மூத்த பொண்ணு, எனக்கு கீழே 4 பசங்க. படிக்கிறதுக்கு எனக்கு டைமே இருக்கவே இருக்காது. ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே டீச்சர் ஆகணுங்கிறது என்னோட ஆரம்ப கால கனவாக இருந்தது. கொஞ்சம் வறுமையால் வாடினேன். தம்பிங்க எனக்கு எல்லாருமே என்னோட விஷயங்களை நிறையா விட்டு கொடுத்துட்டு, என்னோட படிப்பையே கூட நான் சில காலங்கள் 9th படிக்கும் பொழுது ஒரு ட்ராப் ஆகி படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு. எனக்கு அப்போவே படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். பள்ளிக்கூடம் போக முடியலைன்னு ஒரு வருத்தப்பட்டு இருந்தப்போ மறுபடியும் எனக்கு ஒரு படிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்கள் அம்மா மூலியமாக கிடச்சிச்சு. மறுபடியும் ஸ்கூலுக்கு போனேன். 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கினேன். 12th கிளாஸ் 2nd வாங்கினேன். பசங்களை படிக்க வைக்கிறதுனால உன்னை படிக்க வைக்க முடியாதுமான்னு சொல்லி எங்கள் அப்பா வீட்டில் 12th என்னை நிப்பாட்டுறதா இருந்தாங்க. எனக்கு அப்படியே வாழ்க்கையே ஒரு மாதிரி இருட்டான மாதிரி ஆயிடுச்சு. படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்காதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தப்போ கடவுளாக கொடுத்த மாதிரி எங்கள் அண்ணா வந்து என்னை படிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி டிகிரி படித்து வெளில வந்தேன். அடுத்ததே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. என்னோட டீச்சர் கனவு அப்படியே போயிடும் நான் நினச்சி ரொம்ப பயந்தேன். தெய்வாதீனமாக என்னோட கணவர் மூலியமாக எனக்கு படிப்பு வாய்ப்பு கிடச்சி அதுக்கப்புறமா நான் எம்எஸ்சி, பிஎட், அப்புறம் எம்எஸ்சி யோகாலாம் முடிச்சு இப்போது ஆசிரியர் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது எவ்வளோதான் நம்ம குடும்ப சூழ்நிலை இருந்தால் கூட அதை மீறி நம்ம படித்தோன்னா கோலை வந்து கண்டிப்பாக அடைய முடியும். ஒவ்வொருத்தரும் தன்னோட கோல் எதுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அதை நோக்கி நம்ம போனோம்னா தெய்வமே நமக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். முயற்சியை வந்து என்னைக்குமே விட்டுறக்கூடாது. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த குளிதரம். அதாவது கடவுளே வந்து உனக்கு இவ்வளவுதான் தலைவிதின்னு கைவிட்டா கூட நம்ம பண்ற முயற்சி பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். நம்ம என்ன கோலை செட் பண்ணியிருக்கோமோ அதை நோக்கி படிப்பு மூலியமா போனோம்னா கண்டிப்பா அந்த கோலை வந்து நம்மளால அடைய முடியும். நான் புத்தனப்பட்டி நேரு நினைவு கல்லூரியினுடைய இயற்பியல் துறை பேராசிரியர் குமாரராமன், ஓய்வு பெற்றவன். கல்வியானது ஒரு மனிதனை நெறிப்படுத்துவதற்கும் செம்மைப்படுத்துவதற்கும் ஒழுங்கான வகையில் வாழ்வதற்கும் துணையாக இருக்குது. பள்ளிக்கூடத்திலேயோ கல்லூரியிலையோ சேர்க்கும்போது படிப்புக்காக மட்டும் சேர்க்கலை, மற்ற ஒழுக்க நெறிமுறைகள், பண்பாடுகள், மற்றவர்களை மதித்து வாழக்கூடிய தன்மை, பெரியவர்களை போற்றுதல், சகோதரத்துடன் எல்லாத்தையும் பழகிறது, அதில் வந்து ஜாதி மத இன பாகுபாடின்றி அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு கல்வி வந்து ரொம்ப எல்லாருக்கும் உதவியா இருக்கு. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படிங்க, படிக்க வைங்க பிள்ளைகளை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் தர்றாங்க? ஏன்னா மற்ற ஒரு விஷயங்களை வந்து நம்ம வீட்டிலேயே சொல்லி கொடுத்துடலாம். கல்வி மூலியமா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்துலையோ கல்லூரிலையோ போய் சேர்ந்து அங்கே நீங்கள் கற்றுக்கக்கூடிய பாடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய வாழ்நாள் பூரா அது உதவியாக இருக்கும். நம்மளுடைய ஆசிரியர்களை கடைசி வரைக்கும் நம்ம மறக்கிறதே இல்லை. நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது போகுது, எவ்வளவோ பேர் சந்திக்கிறோம். ஆனால் நமக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்களை நம்ம எப்போவுமே மறக்கிறதில்ல. எங்கே பார்த்தாலும் சரி, ஒரு 50 வயசு கழிச்சு பார்த்தா கூட இவராச்சே, இவர் இப்படி சொல்லி தருவார், இப்படி நடந்துக்குவார். அந்த நினைவுகள் மற்றும் எப்போவுமே நமக்கு பசுமரத்து ஆணி போல நல்ல நினைவில் இருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு போய் நம்ம வந்து கல்வி கற்க வச்சோம்னாக்க குழந்தைகளை அந்த பண்பாடுகளையும் அந்த நினைவுகளையும் அவங்க மறக்க மாட்டாங்க.
ஒரு விஷயத்தை வந்து ஆழமாக பதிய வைக்கக்கூடிய தன்மை அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வியில தான் இருக்குது. அதோட இல்ல, இன்னைக்கு நடக்கக்கூடிய அன்றாட சம்பவங்கள், இன்றைய முன்னேற்றங்கள் எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிருச்சு இல்லையா? நம்ம அந்த காலத்துல வந்து தொலைபேசி இருந்தது, இது இருந்தது. இப்போ வந்து செல்போன் எவ்வளவோ நம்ம ஏஐ தொழில்நுட்பம் வரைக்கும் நம்ம கொண்டு போயிடுறோம். அப்ப படிச்சவங்க அப்படின்னாலே அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. ஒரு எழுத படிக்காதவன் போய் ஒரு படிச்சவங்ககிட்ட பேசும்போது, "ஐயா எனக்கு தெரியாதுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன்." அப்படிதான் சொல்லுவான். ஆனா படிச்சவன் பார்த்தீங்கன்னா, கம்பீரமா போய் ஒரு விஷயத்த, "இப்படிதான் சார் நீங்க செய்யணும். இது மாதிரி தான் சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் இப்படி தான் செஞ்சிருக்காங்க." அப்படின்ட்டு ஒரு ஆணித்தரமா, ஒரு அழுத்த திருத்தமா, ஒரு ஆக்கப்பூர்வமா சொல்லுவான். அதுதான் அந்த கல்வியோட பெருமை. கல்வி என்ன செய்யுது ஒரு மனிதனுக்கு? அறிவை உண்டாக்குது, தனி மனித சுதந்திரத்தை பேணி காக்குது எப்படிங்கிறத சொல்லித் தருது, மற்றவர்களோடு பழகிறது எப்படி, அன்பு செலுத்துறது எப்படி, வெற்றி பெறுவது எப்படி, வாழ்க்கையில செம்மையடைதல் எப்படி, எதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும், எதையெல்லாம் சேர்த்துக்கணும், அப்படி பலவிதமான நல்ல பழக்க வழக்கங்களை கல்வி சொல்லித் தருது. அதனால எல்லாரும் நல்ல கல்வி கற்க வேண்டும், எல்லோரும் நல்ல அறிவுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியர் குமார் ராமன் அவங்க சொன்னது மாதிரி, இந்த உலகத்தில் கல்வி செல்வம் தான் சிறந்தது, இந்த உலகத்தில் கல்வி செல்வம் தான் சிறந்தது அப்படிங்கிறத உணர முடியுது. ஆசிரியர்கள் இளஞ்செட் சென்னி, காந்தி, ஹேமலதா, பெலிசிட்டா இவங்கெல்லாம் மாணவர்களுக்கு கல்வியோட முக்கியத்துவத்தை எப்படி பாடலாக சொல்கிறாங்க, கேட்போம். ஒத்த கைய தட்டும்போது ஓசையே வல்ல, ஒத்த கைய தட்டும்போது ஓசையே வல்ல, 10 கை சேரும்போது யாருமே இல்ல, 10 கை சேரும்போது யாருமே இல்ல, எதுக்க யாருமே இல்ல, எதுக்க யாருமே இல்ல. ரெடி 1 2 3 4 5 ஹாய். சின்ன மாடு 4 ஒண்ணா சேர்ந்து நின்னப்போ, சின்ன மாடு 4 ஒண்ணா சேர்ந்து நின்னப்போ, சீறி வந்த சிங்கம் கூட பயந்து ஓடிச்சான், சீறி வந்த சிங்கம் கூட பயந்து ஓடிச்சான். சொன்ன கதை யாருக்குத்தான் தெரிஞ்சு கொள்ளணும், சொன்ன கதை யாருக்குத்தான் தெரிஞ்சு கொள்ளணும், நான் சொல்லுறத சொல்லி புட்டை புரிஞ்சு கொள்ளணும், நான் சொல்லுறத சொல்லி புட்டை புரிஞ்சு கொள்ளணும். ஒத்த கைய தட்டும் போது ஓசையே வல்ல, ஒத்த கைய தட்டும் போது ஓசையே வல்ல, 10 கை சேரும் போது யாருமே இல்ல, 10 கை சேரும் போது யாருமே இல்ல, எதுக்க யாருமே இல்ல, எதுக்க யாருமே இல்ல. ரெடி 1 2 3 4 5 ஹாய். காட்டுக்குள்ள வேட விரிச்ச வலைக்குள்ளதான், காட்டுக்குள்ள வேட விரிச்ச வலைக்குள்ளதான், மாட்டிக்கிச்சா சின்ன பூரா தன்னந்தனியே, மாட்டிக்கிச்சா சின்ன பூரா தன்னந்தனியே. பாட்டு பாடி பறவையெல்லாம் சேர்ந்துக்கிட்டுதான், பாட்டு பாடி பறவையெல்லாம் சேர்ந்துக்கிட்டுதான், வானத்துல வலையெடுத்து பறந்து போனுச்சான், வானத்துல வலையெடுத்து பறந்து ஓடிச்சான். ஒத்த கைய தட்டும் போது ஓசைய வல்ல, ஒத்த கைய தட்டும் போது ஓசையே வல்ல, 10 கை சேரும் போது யாருமே இல்ல, 10 கை சேரும் போது யாருமே இல்ல, எதுக்க யாருமே இல்ல. ரெடி 1 2 3 4 5 ஹாய். ஒற்றுமையா எப்போது இருக்க வேணும், ஒற்றுமையா எப்போது இருக்க வேணும், வேற்றுமைய மறந்து பழக வேணும், வேற்றுமைய மறந்து பழக வேணும், நன்றாக படிச்சு வாழ வேணும், நன்றாக படிச்சு வாழ வேணும், நாட்டையும் வீட்டையும் காக்க வேணும், நாட்டையும் வீட்டையும் காக்க வேணும், நாட்டையும் வீட்டையும் காக்க வேணும். ரெடி 1 2 3 4 5 ஹாய். இப்படித்தான் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாடலாய், ஆடலாய், கவிதையாய், கதையாய், பழமொழியாய் நிறைய வார்த்தைகளை சொல்லி அந்த குழந்தைகளுடைய மொழிகளில் ரொம்ப அழகாக பாடம் நடத்துகிறாங்க. பாடத்தை எளிமையாக்கி இனிமையாக்கி ரொம்ப வலிமையாக தர்றாங்க. இதனால் அந்த குழந்தையுடைய படிக்கக்கூடிய ஆர்வம் வந்து பள்ளிக்கூடத்தில் ரொம்ப அதிகமாகிருச்சு. இன்றைக்கி நிறைய குழந்தையுடைய படிப்பு மேன்மை அதிகமாகிருச்சு. பெண்கட்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுதற்கே, பெண்கட்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுதற்கே. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. பெண்களுக்கு கண்டிப்பா கல்விங்கிறது அவசியம். இவங்க என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம்,
நான் டாக்டர் மது ஆதர்ஷினி பேசுகிறேன் திருச்சியிலிருந்து. ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் அவங்களோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்களோட அடுத்த ஜெனரேஷன் சொல்லக்கூடிய அவங்களோட குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்க வளரும் போது அவங்களுக்கு கல்வி அறிவு புகுட்டுறதுக்கும் கண்டிப்பாக ஒரு பெண் படிச்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக கிராமத்திலிருந்து படிக்கிற குழந்தைகள் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும், பர்சனலாகவும் சரி இல்லை குடும்ப ரீதியாகவும் சரி, என்ன தொந்தரவு இருந்தாலும் அந்த தொந்தரவுகளை பெருசாக பொருட்படுத்தாமல் உங்கள் கல்வி அறிவை வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிற்காலத்தில் நீங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்கிறதுக்கு கண்டிப்பாக கல்வி அறிவு கை கொடுக்கும். ஒரு வீட்டில் இருந்து முதல் பட்டதாரியாக வர்றவங்க அடுத்தடுத்து வளர்கிற குழந்தைங்களை கண்டிப்பாக படித்து முன்னுக்கு வரணுங்கிற எண்ணத்தை அவங்களுக்குள்ளே விதைக்கணுன்றத ஒரு கடமையாக வச்சுக்கோங்க. எப்போதுமே நம்ம மட்டும் படித்து முன்னுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வீட்டில் அம்மா அப்பா படிக்காதவங்களா இருக்காங்க அப்படின்னா, ஒரு படித்த குழந்தை அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டில் அவங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் செய்ய முடியும். ஒரு வங்கிக்கு போய் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதா இருக்கட்டும், பேங்க்கில் போயிட்டு பணம் எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும். நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் இதை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல புதுசாக தெரியாத ஒருத்தவங்களை பார்க்குறோம், அவங்களுக்கு இதை பற்றின நாலேஜ் இல்லைன்றப்போ நம்மளோட உதவி கண்டிப்பாக தேவைப்படலாம். ஒரு படித்து அறிவோடு இருக்கிற குழந்தை கண்டிப்பாக இந்த உதவியை, சாதாரண உதவி தான், ஆனால் ஒரு வயதான முதியவருங்க ஒருத்தவங்களுக்கு இந்த உதவியை நம்ம செய்ய முடியுன்றப்போ அதுக்கு ஒரு கல்வி அறிவுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. எவ்வளோ பிரச்சனைங்க இருந்தாலும் பெரியவங்க கிட்ட சொல்லி அதை சரி செஞ்சுக்கிட்டு தைரியத்தோடு அதை ஓவர் கம் பண்ணி வந்து குழந்தைங்க படித்து தன்னுடைய அறிவை வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சிங்கிள் பேரண்ட் சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு ஒன்று வாழ்க்கையில் வரும்போது எந்தவித பதட்டமும் பயமும் இல்லாமல் ஒரு பெண் படித்து கல்வி அறிவோட வேலையில் போய் தன்னை பார்த்துக்கக்கூடிய தைரியம் இருக்கிறவங்க, யாரோடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்க முடியும். அதுக்கு ஒரு பெண் தைரியமாக படித்து கல்வி அறிவை வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கவிச்சலியன் ஃபியூச்சர் எல்லாமே கிட்டத்தட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டாக தான் நிறைய விஷயங்கள் இங்கே வந்து ப்ராசஸ்ட் ஆகும். இன்றைக்கும் அன்எஜுகேட்டட் பீப்புள் இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் என்னால் பெருசாக சொல்ல முடியல. ஏன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷன், ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸில் யாராவது ஸ்கூல் காலேஜஸ்க்கு வந்து அணுகாமல் இருக்காங்களா அப்படின்னா அது ரொம்ப பெரிய டவுட் தான். பட் ஸ்டில் இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு ரியாலிட்டி. பட் அவங்களோட ஃப்யூச்சர்லாம் ரொம்பவுமே மெசரபிள் அப்படின்றது தான் ஒரு ஹானஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் வேணும்னா அதுக்கு நீங்கள் வந்து படித்தவங்களாக இருக்கணும். அப்படின்றத தாண்டி நீங்கள் வந்து இந்த சொசைட்டியில் சர்வைவ் ஆகணும் அப்படின்னாலே அட்லீஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டிகிரி ஹோல்டராவது இருந்து தான் ஆகணும். இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னாலே கல்வி ரொம்ப அவசியங்க. நீடாமங்கலம் ஆசிரியர் ஜெகதீஷ் பாபு அவங்க கல்வி என்பது என்ன அப்படிங்கிற கேள்விக்கு நாம் சுருக்கமாக பதில் சொல்லணும்னா, ஒரு நல்ல சமூகத்திற்கான மாற்றத்தை ஏற்படுத்தும் விதையாக இருப்பது கல்வி என்று கூறலாம். கல்வி ஒன்று மட்டுமே சிறந்த குடிமகனை உருவாக்கும் கருவி என்று கூட கூறலாம். சிலர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, கல்வி அப்படிங்கிறது தேர்வு சம்மந்தப்பட்டது அப்படின்னு கூட நினச்சிட்டு இருக்கலாம். ஒரு வகுப்பறையில் ஒரு நாள் தேர்வு நெருங்கிட்டு இருக்கிற நேரத்தில் மாணவர்கள்லாம் தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு மாணவர் மட்டும் மற்ற மாணவர்களிடம், நீங்கள் தினசரி படிச்சுட்டு இருக்கீங்க, நான் பரீட்சைக்கு முதல் நாள் மட்டும்தான் படிப்பேன், ஆனால் நானும் பாஸ் பண்ணிடுறேன், நீங்களும் பாஸ் பண்ணுறீங்க, இதில் என்ன வித்தியாசம், ஏன் டெய்லி கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. மற்ற மாணவர்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமாக, நாமளும் தினசரி கஷ்டப்பட்டு படிக்கிறோம், இவர் ஒரே நாளில் படித்து பாஸ் பண்ணிடுறாரு, இதனுடைய காரணத்தை கேட்போம் அப்படின்னு ஆசிரியர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஆசிரியர் கூறுறாரு, நம்ம வயல்களிலெல்லாம் பயிர்கள்லாம் வளைஞ்சிட்ருக்கிற நேரம், உரிய நேரத்தில் மழை பெய்யவில்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே மாணவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, பயிரெல்லாம் காஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதற்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னு அந்த ஆசிரியர் கேட்கும்போது மாணவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, அதனால் பெரும் உணவு பஞ்சம் வந்துருமே அப்படிங்கிறாங்க. ஆசிரியர் கூறுகிறார் உடனே, அதே போன்று கல்வியை நாம் சரியான நேரத்தில் கற்கவில்லை என்றால் அறிவானது தேக்கமடையும் சூழல் ஏற்படும், நமக்கு படிப்பில் கவனம் சிதறிவிடும். கல்விங்கிறது தேர்வுக்காக மட்டுமே கிடையாது, நாம் அறிவை வளர்க்கக்கூடிய சிறந்த கருவியாக இருப்பது கல்வி, அதை நாம் தினசரி கற்க வேண்டும் என்று மாணவர்களுடைய ஐயத்தை போக்குறாரு. அதே மாதிரி இன்னொரு மாணவனுக்கு ஒரு சந்தேகம், ஐயா அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேளுப்பா அப்படிங்கிறாரு.
கல்வி பெருசா செல்வம் பெருசா அப்படின்னு கேட்குறாரு அந்த மாணவர். உடனே ஆசிரியர் சொல்கிறாரு, நீ நல்ல கேள்வி தான் இப்போதைக்கு கேட்டிருக்கீங்க. உங்கள் வீட்டில் நிறைய பொருள் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் திருடன் வந்து அத்தனை பொருளையும் திருடிடலாம். அப்போ மறுநாள் உங்கள் வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்ட உடனே, ஐயோ எங்கள் வீட்டில் ஒன்றுமே இருக்காதே, எல்லாமே திருடன் திருடிட்டு போயிடுவாரே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆசிரியர் சொல்கிறார், கல்வி அப்படிங்கிறது எவராலும் திருட முடியாத ஒரு செல்வம், வெந்தளலில் கூட அழியாத ஒரு செல்வம் என்றால் கல்வி ஒன்றே. அதனால் கல்விதான் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து செல்வங்களை விட பெருசு அப்படின்னு மாணவர்கிட்ட சொல்கிறார். மாணவர்களும் அவர்களுடைய ஐயத்தை போக்கிக்கிறாங்க. உடனே ஆசிரியர் சொல்கிறாரு, தேசத்தை ஆள்கின்ற ராஜாவாக இருந்தாலும் சரி, அந்த ராஜாவுக்கு அவர் நாட்டில் மட்டும்தான் பெருமையாக இருக்குமே தவிர மற்ற நாட்டிலெல்லாம் அவருக்கு பெருமை இருக்காது. ஆனால் கல்வி கற்றவங்களுக்கு மட்டும்தான் செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும் என்று மூதுரை கூறுகிறது அப்படின்னு சொல்கிறார். திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு மணலில் கிணறு நோண்டுறோம், தோண்ட தோண்ட கிணற்றுல வந்து நீர் ஊறும். அதுபோல படிக்க படிக்கத்தான் நமக்கு அறிவு ஊறும். அது ஒரு நாள் நடக்கக்கூடிய நிகழ்வு அல்ல, தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, மாணவர்களுக்கு ஐயத்தை போக்கிறார். அதே மாதிரி இன்னொரு மாணவரும் இன்னொரு கேள்வியை கேட்குறார். ஐயா, ஒரு சரித்திர நாடகத்தை நேற்று நாங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தோம். அந்த நாடகம் வந்து புத்தகத்துலேயும் இருக்குது. புத்தகத்தில் படிக்கிறத விட நாடகத்தை பார்க்கும்போது எங்களுக்கு எளிமையாக இருந்த மாதிரி தெரிஞ்சுதே அப்படின்னு கேட்குறார். உடனே ஆசிரியர் சொல்கிறார், நீங்கள் பார்த்தது ரசித்து பார்த்தீர்கள், அதே போன்று நீங்கள் படிப்பதையும் ரசித்து படிக்க வேண்டும். உதாரணத்துக்கு நேற்று நீங்கள் ஒரு ராஜா, அந்த ராஜா வந்து ஒரு குதிரையில் போகிறார். அந்த குதிரையை பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ராஜாவை பார்த்துருப்பீங்க. உங்கள் மனசில் வந்து நீங்கள் பார்த்த ஹீரோ மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். இதே ஒரு புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த புத்தகத்தில் இருக்கிற கதையை படிக்க படிக்க நீங்களே ராஜாவாக உணர்வீர்கள், நீங்களே ராஜா செய்கின்ற செயலை செய்வதாக உணர்வீர்கள். எனவே உணர்ச்சியையும் இன்பத்தையும் வழங்குவது புத்தகம் மட்டுமே அப்படின்னு மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய அறிவை தெளிவாக எடுத்து சொல்றார். குட்டி பைய சிட்டுவுக்கு ரொம்பவே சந்தோஷம், இப்ப பள்ளிக்கூடம் போவதிலே ரொம்பவே கொண்டாட்டம். குட்டி பைய சிட்டுவுக்கு ரொம்பவே சந்தோஷம், இப்ப பள்ளிக்கூடம் போவதிலே ரொம்பவே கொண்டாட்டம். நம்ம ஊரு பள்ளிக்கூடம் மாறி போயாச்சு, இப்ப டீச்சர் கையில் இருந்த பெரம்பு காணாம போச்சு. நம்ம ஊரு பள்ளிக்கூடம் மாறி போயாச்சு, இப்ப டீச்சர் கையில் இருந்த பெரம்பு காணாம போச்சு. டீச்சரோட குழந்தை இங்கே நட்புறவாச்சு, டீச்சரோட குழந்தை இப்போ நட்புறவாச்சு. இப்ப பயமில்லாம பையன் படிக்கும் காலம் வந்தாச்சு, இப்ப பயமில்லாம பையன் படிக்கும் காலம் வந்தாச்சு. குட்டி பைய சிட்டுவுக்கு ரொம்பவே சந்தோஷம், இப்ப பள்ளிக்கூடம் போவதிலே ரொம்பவே கொண்டாட்டம். டீச்சர் போல இவனும் இங்கே போர்டில் எழுதுறான், சக பையனோட பாடம் எல்லாம் கலந்து பேசுறான். டீச்சர் போல இவனும் இங்கே போர்டில் எழுதுறான், சக பையனோட பாடம் எல்லாம் கலந்து பேசுறான். மாடி வீட்டு மாமா போல பேப்பர் படிக்கிறான், மாடி வீட்டு மாமா போல பேப்பர் படிக்கிறான். தன்னம்பிக்கையோட பள்ளிக்கூடம் சென்று வருகிறான், இப்ப நம்பிக்கையோட பள்ளிக்கூடம் சென்று வருகிறான். குட்டி பைய சிட்டுவுக்கு ரொம்பவே சந்தோஷம், இப்ப பள்ளிக்கூடம் போவதிலே ரொம்பவே கொண்டாட்டம். குழந்தையோட தனித்தன்மை வெளியே வருகுது, அவன் ஓவியனா கலைஞனான்னு புரிஞ்சு போகுது. குழந்தையோட தனித்தன்மை வெளியே வருகுது, அவன் ஓவியனா கலைஞனான்னு புரிஞ்சு போகுது. விஞ்ஞானியா வளர இப்ப வழி பிறக்குது, விஞ்ஞானியா வளர இப்ப வழி பிறக்குது. இந்த கல்வி முறை மக்களிடையே நம்பிக்கை வளர்க்குது, இந்த கல்வி முறை மக்களிடையே நம்பிக்கை வளர்க்குது. குட்டி பைய சிட்டுவுக்கு ரொம்பவே சந்தோஷம், இப்ப பள்ளிக்கூடம் போவதிலே ரொம்பவே கொண்டாட்டம். எண்ணும் எழுத்து திட்டம் ஒன்று சிறப்பா நடக்குது, அதில் கண்ணும் கருத்துமா
படிக்கிறோம் கவலை இல்லைங்க. என்னும் எழுத்து திட்டம் ஒன்று சிறப்பாக நடக்குது, அதில் கண்ணும் கருத்துமா படிக்கிறோம் கவலை இல்லைங்க. இல்லம் தேடி கல்வி மையம் நாங்க படிக்கிறோம், இல்லம் தேடி கல்வி மையம் நாங்க படிக்கிறோம். இழந்த கல்வியை அழகாக மீட்டெடுக்கிறோம், இழந்த கல்வியை அழகாக மீட்டெடுக்கிறோம். குட்டி பைய சிட்டுவுக்கு ரொம்பவே சந்தோஷம், இப்ப பள்ளிக்கூடம் போவதிலே ரொம்பவே கொண்டாட்டம். குட்டி பைய சிட்டுவுக்கு ரொம்பவே சந்தோஷம், இப்ப பள்ளிக்கூடம் போவதிலே ரொம்பவே கொண்டாட்டம். குட்டி பைய சிட்டுவுக்கு ரொம்பவே சந்தோஷம், இப்ப பள்ளிக்கூடம் போவதிலே ரொம்பவே கொண்டாட்டம். கல்வி அப்படிங்கிறது எல்லாரோட உரிமை. அந்த உரிமையை விட்டு கொடுக்காம ஆர்வத்தோட படிக்கணும், படிச்சதை பிறரோட பகிர்ந்துக்கணும். கல்வியால உயர்ந்தவர்கள் தான் பெரும்பாலும் இருக்காங்க. இதை உணர்ந்துக்கிட்டு விலை மதிப்பற்ற அந்த கல்வி செல்வத்தை அடைய நாம முயற்சிகள் எடுப்போம். திருச்சி வானொலியின் அலை வரிசைகளில் நேயர்கள் இதுவரை கேட்டது அரண் ஆகும் கல்வி தொகுப்பு.